Hello friends, welcome to Anni's kitchen. இன்னைக்கு நாம இந்தியன் மசாலா பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாஸ்தா 400 கிராம், வெஜிடபிள்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் தக்காளி 200 கிராம், ஒரு 150 கிராம் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம பாஸ்தாவை இதில் போட்டு குக் பண்ணிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சாலே ஃபுல்லாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாஸ்தா வேகிறதுக்குள்ளே மசாலாவும் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபிக்கு அதிகபட்சமாக 20 மினிட்ஸ் போதும் நமக்கு சமைக்கிறதுக்கு. இப்போது பேன் சூடாகிடுச்சு, ஸோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு ஜஸ்ட் சில்லி பேஸ்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் க்ரஷ்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வெங்காயத்தை நல்லா ஜூஸியாக குக் பண்ணணும். டொமேட்டோ பியூரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பியூரியை விட இந்த மாதிரி போட்டோன்னா இந்த டைப் ஆஃப் பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் டொமேட்டோ பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறோம். நல்ல கலர் டொமேட்டோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்தாவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போது நான் இதில் வெஜிடபிள்ஸும் டொமேட்டோவும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். காலிஃப்ளவரும் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தாவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம சாஸ் ஆட் பண்ண போகிறோம், டொமேட்டோ சாஸ். அதுலேயும் சால்ட் இருக்கும். அதனால் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணால் போதும். இது நல்லா குக் ஆகணும். இதில் பெப்பர் பவுடர் போடுறத விட நம்ம பெப்பரை க்ரஷ் பண்ணி ஒரு கொஞ்சம் பொடி பீஸ் தெரிகிற மாதிரி போட்டோம்னா நம்ம கடிக்கும் போது அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ், கரம் மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இதுலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வெளியில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டி போய் நல்லா எண்ணெய் தனியாக வெளியில் வர வரைக்கும் குக் பண்ணணும். இந்த சில்லி பேஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சில்லி நல்லா கலர்டாக இருந்துச்சுன்னா இந்த பாஸ்தாக்கு நம்ம மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். நீங்கள் சில்லி எவ்வளோ காரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பேஸ்ட் அளவு நீங்கள் எடுத்துக்கணும். நான் யூஸ் பண்ணுற சில்லிக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த பேஸ்ட் போட்டோன்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். இதுலேருந்து எண்ணெய் தனியாக வெளியில் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இதுக்கு வேணும்னா கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. நான் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், நான் ஸ்பைரல் பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி போகிறேன். டொமேட்டோ சாஸ்லேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் சாஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் சாஸ் ஆட் பண்ணல, டொமேட்டோ பியூரியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட் டச் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போது இந்த மசாலாவில் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி குக் ஆனதுனால நல்லா மசாலாவில் பரட்டிட்டு நம்ம பெப்பர் க்ரஷ் பண்ணது இருக்கு இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டாலே போதும். நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாஸ்தா ஃபுல்லாக நல்லா
மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவில். ஸோ நம்ம க்ரஷ்டு பெப்பரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட இந்தியன் மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ஏன் இந்த நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் மசாலாஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த நேம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்ரோனி வெரைட்டிஸ் இருக்குது. பாஸ்தா ஃப்ளேவர்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளேவர்டு ரெசிபீஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போது நம்மளோட இந்தியன் மசாலா பாஸ்தா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.